வணக்கம் நண்பர்களே. இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாளி நிறைய நண்டை போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நண்டு வந்து ஒரு நண்டு கூட மேலே வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்டு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுனாலே கூட இருக்கிற இன்னொரு நண்டு அதோட காலை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுரும். இது வந்து நண்டுகளுக்கு மட்டும் இல்லைங்க, சமூகத்திலேயும் இருக்குது. நம்ம முன்னேறணும்னு நினச்சோன்னா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னாலெல்லாம் முடியாது, உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னேறணும்னா அவங்களுக்கு வந்து அது வலியாக தான் இருக்கும் மனசில். நம்மளோட வெற்றி வந்து அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அப்படி உள்ளவங்க கிட்ட இருந்து நம்ம தூரமாக தான் இருக்கணும். நான் நினைவில் வச்சுக்கோங்க, அவங்களோட நோக்கம் வந்து நம்மளை நம்பிக்கை இழக்க செய்யணும், நம்ம முன்னேறிடக்கூடாது, அவ்வளோதான். எப்பவுமே வந்துட்டு பறவை வந்து நம்ம தலை மேலே பறக்கிறத நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அதே பறவை வந்து நம்ம தலைக்குள்ளே கூடு கட்டுறதை நம்ம அனுமதிக்கவே கூடாது. அதே மாதிரி நெகட்டிவாக இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம வந்து தூரமாக தான் இருக்கணும். அவங்க சொல்கிற எதிர்மறை வார்த்தைகள் வந்து நம்ம மனசில் பதிகிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாருங்க, பொறாமை புகழ் அளிக்கும். பொறாமை உள்ளவன் வந்து தன்னையும் அழிப்பான், பிறரையும் அழிக்க முயற்சிப்பான். அப்படிப்பட்ட நபர்களிடம் நம்ம வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நம்ம முன்னேறும் போது கூட இருந்து தட்டி கொடுக்குறவங்க கூட உடன் இருங்க. நம்ம முன்னேற்றத்தை அடுக்கிறவங்க கிட்ட இருந்து தூரமாக இருங்க. நண்டு மனப்பான்மை உடையவங்களை விட்டு விலகியே இருங்க. உங்களுக்கு வந்து உயர்வு தானாக தேடி வரும்.